இறைவனின் நீதியை கண்முன்னே காணும் தருணம். புரியவில்லையா? சவுத் அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சலியஸ் மிகவும் பிரபலியமான நாடு. எதனால் என்று சொன்னால் ஹாலிவுட்டுக்கு பிரபலியமான நாடு. உலகில் உள்ள அனைத்து விதமான ஃபேக்டரிஸும் தொழில்நுட்பங்களும் உள்ள நாடு இன்று எரிகிறது. எதனால் தெரியுமா? இது காசா மக்களுக்கு செய்த அநீதி. அவர்கள் அந்த காசா மக்களை கொல்வதற்காக, அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக சூழ்ச்சி செய்தவர்கள். ஆனால் சூழ்ச்சிக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் இறைவன் ஒருவன் இருப்பதை மறந்தவர்கள். தான் தான் ராஜா என்று நினைத்தவர்கள். அவர்களின் நாடு லாஸ் ஏஞ்சலியஸில் ஒரு நடிகர், கேப்டன் அமெரிக்கா என்னும் திரைப்படத்தின் நடிகர், அவர் கையொப்பமிட்டு கொடுத்தார் காசா மக்களை கொல்வதற்காக அந்த ஆயுதத்தில். ஆனால் இன்று அல்லாஹ் போதுமானவன் அவர்களின் எண்ணங்களை தகுடுபொடியாக்கி இன்று இயற்கை மூலமாக அளிக்கின்றான். அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. காசா மக்களின் துவாக்கள் கை போகவில்லை. யா அல்லாஹ் போதுமானவன். காசா மக்களுக்கு செய்த அநீதி இன்று அவர்கள் கண்கூடாக காண்கிறார்கள். எண்ணங்களில் உள்ள துவாக்களில் உள்ள சக்தியை இன்று அறிகிறார்கள். இதுதான் உண்மை. இன்றைய காசா மக்கள் படும் துயரத்தை இன்று இவர்கள் நன்கறிகிறார்கள். எண்ணங்களை கொண்ட இறைவன் அல்லாஹ் எண்ணங்களில் இருக்கிறான். பாருங்கள், இரும்பு வாகனங்கள் உருகி ஓடுகின்றன. அந்தளவுக்கு நெருப்பு அவர்களை சூழ்ந்து விட்டது. அவர்கள் முயற்சிக்கிறார்கள், கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இதுதான் இறைவனின் நீதி.